ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்க. கொஞ்சம் அசைஞ்சு அப்படி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுவரைக்கும் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் அவர் ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 1:10 அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாங்க. அதே 1 சாமுவேல் 1:20 சில நாட்களுக்குள்ளாகவே அன்னாள் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஆமேன், ஆமேன். 2 நாளாகமும் 20:22 யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. அவர் செய்தது, ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அவர்கள் ஆமேன் என்று சொல்லல, அவர்கள் ஆண்டவரை பாடி துதி தான் செஞ்சாங்க. அவருக்கு விரோதமாய் வந்த மனிதர்கள் அவருக்குள்ளாகவே ஒருவருக்கொருவர் வெட்டுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 14 நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருகிறார். கவனிங்க, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோனும் பார்வோனை சேர்ந்த ஜனங்களும் வருகிறார்கள். முன்னாடி போனா செங்கடல்ல அவர்கள் மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, பின்னாடி திரும்பி போகணும் அப்படின்னா பார்வோனோட அவர்கள் யுத்தம் செய்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஓடி எப்படியாவது காப்பாற்றிக்கலாம்னு பார்த்தா சீனாய் மலை செங்குத்தாய் நிற்கிறது. அப்படின்னா என்ன, அங்க இங்கெல்லாம் ஓட முடியாது, எங்குமே பதுங்க முடியாத ஒரு சூழ்நிலை. 4 திசையும் அடைப்பட்டு இருந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் யாத்திராகமம் 14 பார்க்கிறோம், பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பி இஸ்ரவேல் மக்களை பரலோகத்தின் பலத்தினால காப்பாற்றி அவர்களை வழி நடத்துகிறார். ஆமேன். நல்லா சத்தமா சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். சோ இன்னைக்கு கூட நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாட போகிறோம், துதி செய்ய போகிறோம், ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தர் என் தனிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் பாடி துதி செய்ய தொடங்க போகிற இந்த நேரத்தில் அவர் பதில்களை கொடுப்பார். நல்ல விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லமா? ஆமேன். விசுவாசம் உள்ள ஜெபம் ரட்சிக்கும். சோ ஆகவே நாம் எல்லாரும் சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்ன நினைத்தார் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் தேவநாம மகிமைக்கு என்று பாடுவோமா? நல்லா கரங்களை தட்டலாமா? சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூழல் நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவரே என்னை காப்பார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்கக்கெபியோ சூளை நெருப்போம், அவர் நம்மை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திர விழுந்தமே என்று நாம் பாடுவோமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுகுமே,
ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவரே என்னை காப்பவர், அவரே என்னை சொல்லுங்க. என்னை காப்பவர், அவரே என்னை காப்ப. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. இந்த ஒரு முறை சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் என்று சொல்லி பாடுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும். அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் நமக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்து. கரங்களை உயர்த்தி ஆமென் விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவர் என்னை காண்கிற ஒரு தேவனா இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆமென். என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, ஆமென். சூளை நெருப்போ, எஸ், அவர் என்னை காண்பவர். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? யாவரும் எழுந்து நிற்போம். சிங்கக்கேவியோ, ஆமென். சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில், சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னுடன் வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை. சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை. ஆமென். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, ஆமென். சூளை நெருப்போ, எஸ், அவர் என்னை காத்திடுவார். என்ன ஒரு முறை சொல்லலாமா? சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை. என்ன ஒரு முறை சொல்லலாமா? சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அப்படியே யாவருமா எழுந்து நின்று விசுவாசத்தோடு நாம் சொல்ல போகிறோம். ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிற தேவனை நான் காண்கிறேன் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றும் ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆகவே எல்லாருமாய் அப்படியே கண்களை மூடி சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை காப்பவராய், என்னை காண்பவராய், என்னை நடத்துகிறவராய், என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய் நீர் இருக்கிறபடியினாலே நான் கவலைப்பட போகிறதில்ல. எல்லாருமாய் சொல்லலாமா? அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். எல்லாம் சொல்லுங்க. சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். அப்படியே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிங்கக்கேபியில இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். அக்கினியில இருக்கிற மாதிரி அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து துதிப்போமா?
நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மை சூழ பாளையம் இறங்குகிற ஆண்டவர். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க முடியாத வெறுமையான காரியங்கள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு துதிக்க உதவி செய்வீராக. நம்ம எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரை நாங்களாக வந்திருக்கிறோம் இயேசப்பா, உம்முடைய டிவைன் பிரசன்ஸ் கடந்து வருவதாக, எங்களை நிரப்புவதாக என்று சொல்லுவோம். நம்ம எல்லாரும் தகுதியானவங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தகுதிப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நம்மை நிலை நிற்க வைக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு துதியை கொடுக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த காலை நேரத்துல யோசிச்சு பார்ப்போம். அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களுடைய கண்மலையே உமை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை காண்கிறவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை காப்பவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தெய்வீகமான ஆண்டவரே அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் ஆதி முதல் இருக்கிறவராக இருக்கிறவர், சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறவர். ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே அசைவாடுகிறவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, டேனியலை சுற்றிலும் சிங்கங்கள் இருந்தாலும் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சுற்றி அக்கினி இருக்கலாம், ஆனால் தேவ சாயலுக்கு ஒப்பான தேவ புத்திரனாகிய நீரே இறங்கினீர் அல்லவா. இன்றைக்கு எங்களுக்குள்ளே இறங்குவீராக, எங்களுக்குள்ளே கடந்து வருவீராக, எங்களுடைய கரங்களை பிடித்து கொள்வீராக, எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக, எங்களுக்கு பாதுகாப்பு தருவீராக ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை உம்முடைய அன்பிலிருந்து விலகி போயிருக்கலாம், உம்முடைய அன்பிலிருந்து விலகி போயிருக்கலாம். பேதுருவை பார்த்து நீங்க கேட்டீங்க, அகாப்பே, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. ஆண்டவர் கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்க முடியாமல் நிறைய நேரங்கள்ல இருந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராகன்னு சொல்லி, யோசேப்பை போல நாங்க ஒழுங்கல்ல, நோவாவை போல நீதிமான் கிடையாது, ஆபிரகாமை போல விசுவாசி கிடையாது, ஆனால் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லு, நானாகவே வந்திருக்கேன். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லை, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லை, தானியேலை போல் உம்மை விடவில்லை, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? இன்று உம்முடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறோம், பிரசன்னத்தில் வந்து ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அல்லவா. தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாருன்னு சொன்னபடி இந்த காலை நேரத்துல ஆண்டவரை பிரைஸ் பண்றது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆண்டவரை துதிப்பது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆண்டவரையே நோக்கி பார்ப்பது மரியாளின் அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? மார்த்தாளை போலும் மரியாளை போல், மரியாளை போலும் எல்லாரும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணிக்கிட்டு, எஸ்தரை போல் ஆண்டவரே உமக்கு ஏதாவது ஒண்ணு
இயேசுவின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். இன்று நான் எல்லாரும் சொல்றேன். அப்படியே கமிட்மெண்ட் எல்லாரும் கமிட் பண்ணுவோமா ஆண்டவர்கிட்ட. உம்முடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறோம் ஏசப்பா, எங்களை நிரப்புங்க ஏசப்பா. Heaven is open. ஆண்டவரே எங்களை நிரப்புவீர். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆண்டவர் சொல்றாங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்த ஒருத்தவங்களே ஆண்டவர் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை பாடி முடிக்க போறோம். அநேக தடவை இப்படித்தான் பாடியிருப்போம், நீர் என்னை ஏற்றுக்கொள்வீராதான் சொல்லி பாடியிருப்போம். இன்னைக்கு எப்படி பாட போறோம்னா, நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரே, உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரே. எல்லாரும் சொல்லுவோமா, நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரே, உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீர். எல்லாம் சொல்லுவோமா, நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரே, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அந்த வார்த்தைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் இன்று காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தை ஒருமனப்படுத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பன் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அநேக நாட்களுக்கு பிறகாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாய் உள்ளார்ந்த ஆழ்ந்த மனதிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வார்த்தை ஈஸியான வார்த்தை, ஒரு கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது அவ்வளவு ஆழமான பகுதி என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக இன்றைய ஆராதனையிலும் உதவியாய் இருக்கிற உடன் பணியாளராக இருக்கிற ரெவரண்ட் ஜோசப் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தயவு செய்து நம்மளுடைய செல்ஃபோனை நாம் சைலண்டில் வைக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் நம்ம நடந்து போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் நம்மளுக்கு ஃபோன் வருகிறது. ஆகையால் தயவு செய்து நம்மளுடைய செல்ஃபோனை, நம்மளுடைய அலைபேசியை அமைதியின் வடிவில் வைக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்குமே நமக்கு நிறைவான பலனை தருகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறது. இன்றைக்கு இந்த மெசேஜுக்கு கீவேர்டாக எதை சொல்லலான்னு சொன்னால், மகிழ்விக்கும் அண்ணா. எல்லாரும் மனப்பாடமாக நம்ம சொன்னோம், எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாம். பைபிள் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் நம்ம பைபிளை திறப்போம். ரூத், சாமுவேலுக்கு முந்தின பகுதி, அந்த ரூத் பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் நாம் சத்தமாய் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த காலை நேரத்தில் CSI நல்ல சமாரியன் ஆலயம் என்கின்ற ஆண்டவருடைய செட்டையின் கீழாக நாம் வந்திருக்கிறோம். இந்த பாதுகாப்பின் வளையத்திற்குள் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வார்த்தை, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. நல்ல கரங்களை தட்டுவோமா? அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஏன் அந்த கரங்களை தட்ட சொன்னேன்னா, ஆண்டவரால் வருகிற அந்த நிறைவான பலன் வர வேண்டும். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ், நமக்கு இருக்கிற டேலண்ட்,
நமக்கு இருக்கின்ற எல்லா காரியம் யாரால் வந்தது? ஒரு சின்ன கேள்வி என்கிறதை இந்த காலை நேரத்தில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போறோம். யாரால் வந்தது, எப்படி வந்தது? இந்த 2 வார்த்தையை தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற நான் பொசிஷனில், நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? நான் இப்போ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். நல்ல நிலைமையில் இருக்கிறேன், நல்ல இடத்துல படிக்கிறேன், நல்ல இடத்தில் பணியாற்றுகிறேன். இது எனக்கு யார் தந்தது? யாரால் வந்தது? எப்படி வந்தது? ரொம்ப முக்கியம். எப்படி வந்தது? ஒருவேளை மனிதர்கள் மூலமாக வந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க போகிறோம். அது என்ன? ஆண்டவர் ஏற்படுத்தி தர்றது தானே. வசனம் சொல்லுகிறதுல, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, நீ தேவனுடைய பார்வையிலும் யாருடைய பார்வையிலும் தயவு நற்புத்தியும் பெறுவாய், மனுஷருடைய பார்வையிலும் தயவு நற்புத்தியும் பெறுவாய். ஆனால் இங்கே சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற பலன் என்னவென்கிற காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டும். இந்த வசனத்துல 3 வார்த்தை இருக்குது. நல்லா கவனிச்சு பார்த்தா, கர்த்தரே உனக்கு பலனை கட்டளையிடுவாராக. அப்ப பலனை கட்டளையிடுகிறவர் யார்? கர்த்தர். ஓகே. 2வது, அவராலே உனக்கு நிறைவான பலன். அப்ப நிறைவான பலன் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் தான். எப்ப? அவருடைய பாதுகாப்பின் கீழாக இருக்கும்போதுதான், அவருடைய செட்டைகளின் கீழாக இருக்கும்போதுதான். நல்லா கவனிக்கணும். என்னுடைய பெற்றோர் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நான் இருக்கிறனால அந்த ஐஸ்வர்யமும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறதுன்னு கிடையாது. நான் நன்றாக படித்திருக்கிறேன், அதனால கிடைச்ச காரியங்கள் இல்லை. இங்க ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. இங்க ஒவ்வொருவருடைய நிலைமையும் நீங்க பார்க்கும்போது 3 வேத பாடத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்க. முதல் வேத பாடம் ரூத்ல இருந்து வாசிக்க கேட்டோம். 2வது வேத பாடம் திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலரில் இருந்து நாம் வாசிக்க கேட்டோம். 3வது யோவான் பகுதியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 3 பகுதியும் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். நிறைவான பலன் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கவனமாக கேட்க வேண்டும். ஆண்டவராலே ஏற்படுகின்ற பலன், ஆண்டவராலே ஏற்படுகிற நன்மை, ஆண்டவராலே வருகிற ஆசீர்வாதம், இதுதான் என் குடும்பத்தில் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? இதுதான் என் திருச்சபையில் இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிற நன்மை, ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிற பலன், ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிற ஆசீர்வாதம். அப்ப அதுல பிரச்சனையே இருக்காதா? ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிற நன்மைக்கு பெறுவதற்கு தடைகளே இருக்காதா? நிச்சயமாக தடைகள் உண்டு, நிச்சயமாக போராட்டங்கள் உண்டு, நிச்சயமாக கடினப்பாடுகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற நிறைவான பலன்ல ஒண்ணு இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், மனிதர்கள் பார்க்கிறபடி கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகம் பார்க்கிற கண்கள் வேற, ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். உலகம் எதை பார்க்கும் தெரியுமா? நான் பெரிய கார்ல வரணும், நான் ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டிருக்கணும், பயங்கரமான மனிதர்களாக இருக்கணும், வெல் செட்டில்டா இருக்கணும். இதைதான் உலகம் பார்க்கும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எதை பார்க்கிறது? இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, அந்த தலைப்பை நம்ம பார்க்கலாம். ஐடென்டிஃபையிங் த ரிசன் லார்ட் இன் த ஒர்க் பிளேஸ். நான் இருக்கிற இடத்துல, நான் பணியாற்றுகிற இடத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அடையாளம் காணுதல். நம்ம போன வாரம் பார்த்தோம், யாக்கோபை குறித்து அருமை ஐயா மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 3 விதமான காரியங்களை தெளிவாக நாம் காணப்போகிறோம். இன்றைக்கு நம்ம ரொம்ப காத்திருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சுயபலத்தினால என்னால இந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுகிற வார்த்தை கவனமாக கேட்கணும். ஏன் சுயபலத்தால முடியாது?
நான் வேலை பார்த்துருவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 6-7 வருடத்திற்கு முன்பதாக என்னோடு கூட யூத் மினிஸ்ட்ரியில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அண்ணன். அந்த அண்ணன் வந்து ரொம்ப நல்ல அண்ணன். அந்த அண்ணன் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே முடியாது. அவங்க மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கும்போது அதுக்கு முந்தின நாள் அவங்கள பார்க்குற ஒரு காரியம் நடக்குது. அதுக்கு முந்தின நாள் அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் மறக்க முடியல. அவங்க சொன்னாங்க, என் கையில் வேலை இருக்குது, நான் வேலை செஞ்சு என் குடும்பத்தை பாதுகாப்பேன், என் கையில் வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆலயத்திற்கு வரலை, வேலைக்கு போயிட்டாங்க. மத்தியானம் ஒரு நியூஸ் வருகிறது, ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. மிஷின் வேலையில் பார்க்கும்போது 5 விரல்களும் மிஷினில் மாட்டி கட்டாகிவிட்டது. அநேக நேரங்களில் ஏன் பலத்தால் சாதிச்சிருவேன், ஏன் பலத்தால் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் நடத்திடுவேன். ஆண்டவர் வந்து எப்பவுமே தன்னோடு கூட இணைந்து பயணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உயிர் தெளிந்த ஆண்டவரை என் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு காண்பிக்கிறதா. நான் இருக்கிற இடத்துல, பணி இடத்துல, படிக்கிற இடத்துல, இன்னைக்கு தலைப்பு பணியிடம் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. பணியிடம் மட்டும் இல்லை, படிக்கிற இடத்துலையும், வீட்டில் இருக்கும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் என் ஆண்டவரை நான் வெளிக்காட்ட வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமாம், எல்லா இடத்துலையும் என் ஆண்டவரை காமிக்கணும்ல. ஒருவேளை நான் என் நண்பர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருந்தேன்னா அங்கேயும் என் ஆண்டவரை காண்பிக்கணும். என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்துருச்சுன்னா அங்கேயும் என் ஆண்டவரை காண்பிக்கணும். சில நேரங்கள் நிறைவான பலன் கிடைப்பதற்கு தாமதமாகிறதுக்கு காரணம், தடைகள் வருகிறதுக்கு காரணம், நான் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கவில்லை. இந்த வார்த்தை ரொம்ப கவனம். நான் ஆண்டவரோடு கூட இணைந்து பயணிக்கவில்லை என்றால் ஆண்டவர் தருகிற நிறைவான பலனை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் ஆண்டவரோடு கூட பயணம் செய்கிற காரியம். இன்னைக்கு நான் ஆண்டவர் கொடுக்குற அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கணும். ஜெர்மன் நாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய பெரிய பழமையான அரண்மனைகள் எல்லாம் விற்க போகிறோன்னு சொன்னாங்களாம். அந்த அரண்மனையை, அந்த வீடுகளை, பெரிய பெரிய வீடுகளை 1 மார்க் பணத்திற்கு விற்கலான்னு சொன்னாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்க டாலரில் அது $1 தான் மதிப்பு. நிறைய பேர் கூடிட்டாங்க. ஏன்னா அந்த அரண்மனைகளை வாங்கணும், பெரிய பெரிய வீடுகளை வாங்கணுன்ற ஒரு ஆசையில் வந்துட்டாங்க. அப்படி வந்துட்டு அந்த அரண்மனைக்கு முன்னாடி இருந்த அறிவிப்பை பார்த்தாங்க, எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. அங்கே என்னன்னா மலிவான விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டாங்க. அரண்மனை கிடைக்க போகுது. ஆனால் அங்கே எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, இந்த அரண்மனைகளை, பழமையான அரண்மனைகளை பழமை மாறாமல், நல்லா கவனிக்கணும், பழமை மாறாமல் மிக நேர்த்தியாக உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் இந்த அரண்மனை. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உடனடியாக புதுப்பிக்கிறதுக்கான உத்தேச செலவு செய்வதற்கான அந்த பணத்தை சொல்லாங்க. என்னன்னா 7 மில்லியன்ல இருந்து 60 மில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ அதை வாங்குறதுக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நான் சொல்றேன், நான் ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு மனிதர். ஆனால் எனக்குள்ளே ஆண்டவருடைய ரத்தம் அந்த 60 மில்லியனை போல இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஆனால் அதை என்னால் உணர முடியவில்லை. நான் சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் என்னை நேர்த்தியாக பார்க்கிறார். என்னை அவர் பார்க்கிற விதமே வேற. மனிதர்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? உடல் தோற்றத்தை பார்ப்பாங்க. மனிதர்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? நம்மளுடைய டேலண்ட்ஸை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குற விதம் அப்படி கிடையாதுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை அவரோட கூட உயிர்ப்பித்தார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவு! என் சுய பலத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய சிறு வயதுல 3ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த பாடலை நான் கற்றுக்கொண்டேன். இந்த பாடல் அப்பொழுதே சொன்ன வார்த்தைகள், என் சுய பலத்தால் நான் ஓடி பார்த்தேன், என்னால் ஓட முடியல.
நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னால் நடக்க முடியலை, நீங்கள் ஏன் கூட வாங்கன்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுகிறேன். இந்த பாடலை கேட்டு அந்த ஒவ்வொரு பகுதியை நான் வேகமாக பார்த்து முடிக்கலாம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல, சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கருத்துல ஏந்திக் கொள்ளுங்க. என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கருத்துல ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கருத்து ஏந்திக் கொள்ளுங்க. என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கருத்துல ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்.
ஆம் பிரியமானவர்களை, ஒருவேளை நம்ம நடந்து வந்த பாதைகள் பயங்கரமான பள்ளங்கள் இருக்கலாம், பயங்கரமான மேடுகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் என்கிட்ட பெரிய பணபலம் இருக்குது, நான் சொல் பலத்தால் சாதிச்சிருவேன் அப்படிலாம் நினச்சா ஒரு நாள் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வந்து தான் ஆகணும், ஆண்டவர்கிட்ட வந்தே ஆகணும். அப்படி சொன்னவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. அப்போ முதல் காரியம், ரூத் காரியத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னு சொன்னால், ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது ஆண்டவருடைய அரும் அடையாளம் வெளிப்படுகிறது. ஆதரவற்ற நிலைமை நமக்கு நல்லா தெரியும். பேக்ரவுண்ட், ரூத்துடைய பேக்ரவுண்ட் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரூத் பேக்ரவுண்ட் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன் இந்த ரூத் பகுதி பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் ஒரு சாராருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் உரியது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ரூத் எந்த ஊருக்காரங்க? மோவாப். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சில நேரங்களில் அவங்க இந்த திருச்சபைக்குள்ளே வர முடியாது, அவங்களாம் இந்த காரியத்தை செய்ய முடியாது, அவங்களாம் என் குடும்பத்துக்குள்ளே வர முடியாது, நம்ம நினைக்கிற திட்டம் ஒன்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் மாறானது. உலகில் ரட்சிப்பின் திட்டம்ன்றது எல்லாருக்குமானது. அது ரூத் அந்த அம்சத்தின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். மோவாப்பிய பெண்ணுங்க, ஆனால் ஆண்டவர் அவங்க வழி மரபுல தான் வராரு. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம். மோவாப்பிய யார் தெரியுமா? அவங்க இஸ்ரவேலருக்கு நன்மை செஞ்சவங்க கிடையாது. எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேலர் அடிமைப்படுத்துகிற குணம் உள்ளவங்க. ஒன்று தெரியுமா? நம்மை அடிமைப்படுத்துகிறவர்களையும் நல்வழிப்படுத்துவது தான் ஆண்டவருடைய திட்டம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம். நிறைய நேரங்களில் சில பேர் நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னா அவங்க தான் அடிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட ஆண்டவருடைய திட்டம் என்ன செய்கிறதுனா கரம் கோர்த்து சேர்த்து வருகிறது. மோவாப்பியர் இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து ஆண்டவர் ரூத்தை, ஓர்பா, அவங்களுடைய சாப்டர் என்னன்னு தெரியாது, ஆனால் ரூத்தினுடைய வார்த்தை, ரூத்தினுடைய வாழ்வு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. நாம் ஆதரவற்ற நிலைமையில இருந்தாலும் ஆண்டவருடைய அடையாளம் நமக்குள்ள கடந்து வரும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம் ஆமாம். ஆண்டவர் ரூத்தை மறக்கவே இல்லை. இது முதல் காரியம். 2வது, அந்த தேவனுக்கும் மனிதனுக்குமான உடன்படிக்கையில் விரிசல் ஏற்படும் போது, போராட்டம் ஏற்படும் போது, ஐயோ விரிசல் ஏற்பட்டுருச்சு, போராட்டம் நடந்துட்டு இருக்குதே, என் ஆண்டவர் பக்கத்தில் வர முடியலே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அதுதான் ரூத்தினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியது ரூத் மூலமாக. ஒரு பக்கம் விரிசல் வந்தாலும் ரூத் மூலமாக அது சரி செய்யப்பட்டது. நமக்கு தெரியும், நகோமி அம்மாவை பற்றி நல்லா தெரியும். அவங்க கணவனை இழந்த சூழ்நிலை, அந்நிய நாட்டில் போய் தன்னுடைய 2 மகன்களையும் இழந்துட்டாங்க. தன்னுடைய மருமகள் தவித்து நிற்கிறாங்க, அவங்களும் விதவையா நிற்கிறாங்க, இவங்களும் விதவையா நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆதரவு சொல்ல முடியும்? என்ன செய்ய முடியும்? இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் செயல்படுகிறார். அவங்க கூட நினைச்சாங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருங்கன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, ரூத் 1வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய அடையாளம் நமக்கு வேணும்னா 1வது அதிகாரம் 16வது வசனத்தை சத்தமா வாசிங்க. ம் 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 இப்போ நம்ம வச்சிருக்கிற பைபிளில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகள் இருக்கிறது. திருவிவிலியத்தில் எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்குது. உன்னுடைய இல்லம்தான் என்னுடைய இல்லம். நல்லா கவனிக்கணும். 2வது, உன்னுடைய இனம்தான் என்னுடைய இனம். எனக்கு இப்போ மோவாப்பிய இனம் கிடையாது. எந்த இனம்? இஸ்ரேல். ஓகே. 3வது, உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். அப்போ ஆண்டவரை நம்பி வந்துட்டாங்க. அடுத்து, நீ எங்கே இறக்குறீங்களோ அங்கேயே நான் என்ன செய்வேன்?
இறந்து போவேன், அங்க என் கல்லறை இருக்கும். யாருங்க சொல்ல முடியும்? அந்த அம்மாவே ஆதரவு இல்லாம இருக்காங்க, நகோமியே ஆதரவு இல்லாம இருக்காங்க, தானும் ஆதரவற்ற நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் ரூத்தினுடைய அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ள கடந்து வர வேண்டும். இதுதான் அடையாளம். ரூத்தினுடைய அந்த கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு 4 வார்த்தைகள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. 2வது, கடந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய உறவு நிலைகளில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. 3வது, வீழ்ச்சி தோல்வி அடைஞ்சாலும் தீவிர செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கணும். தீவிர செயல்பாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து 4வது ஒரு அனுபவம் என்னன்னு தெரியுமா? செயல்பாடு அது வெளிப்படுகிறது. என்ன நடக்குது தெரியுமா? துணிச்சலாக வயல்வெளிக்கு போய் கதிர் புறக்க போறாங்க. யாரு? இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில எனக்கு ஏதாவது இழப்பு வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்னால் அடுத்த காரியத்தை செய்ய முடியுதா? கொஞ்சம் யோசிங்க. என் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, என் பணி ஸ்தலத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவேன். ஆனால் இன்னைக்கு ரூத் ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. உங்கள் படிப்பாக இருக்கலாம், அருமை வாலிப பிள்ளைகளோ, அது உங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. கடந்ததை நினச்சி கவலைப்படாதீங்க. 3வது, தீவிர செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ, இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டு இருந்தேன், அது அப்படியே உட்காந்துருச்சு, கவலைப்படாதீங்க. 4வது, ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். தைரியமாக சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் வாசிங்க, 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்க? போதுமா? நான் வயல்வெளிக்கு போய், நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆதரவு இல்லாத சூழ்நிலையில் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தயவு செய்து உட்கார்ந்து இருக்காதீங்க. தீவிர செயல்பாடு ரொம்ப முக்கியம். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஆனா ஆண்டவர் எனக்கு செய்யணும். அது எப்படிங்க? இன்னைக்கு நிறைய குடும்பத்தை அப்படிதான் பார்க்குறோம். உதவிகளை பெறுவதே அவங்களுடைய நோக்கமா இருக்கும். இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லாட்டியும் எனக்குள்ள ஒரு தீவிர செயல்பாடு இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புறாரு. அப்பதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அடையாளத்தை என்னால பார்க்க முடியும். சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம் யாரோட? நகோமியோட. ஆனால் ரூத்துடைய கான்ஃபிடென்ட்டை பாருங்க. நான் வயல்வெளிக்கு போறேன், அங்க ஆண்டவர் எனக்கு தயவு கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமா. நீங்க சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துடாதீங்க. என்ன நடக்க போகுது? என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன்? யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கானது. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு. என்கிட்ட நான் என்ன செய்ய போறேன்? அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு பெரிய மன அழுத்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தீவிர செயல், ஒரு அடி எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கான தயவை கட்டளையிடுவார். நீங்க பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. போவாஸ் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போவாசுடைய கருணை, நீ என் கூடயே இருன்னு சொல்றாரு, நீ பொறுக்கிக்கோன்னு சொல்றாரு, கதிர்களை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஒருவேளை நான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அங்க ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? போவாஸ் மூலமாய் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். 14வது வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, சரிங்களா? ஃப்ரீயா இருக்கும்போது அந்த வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் காட்டுகிற தயவு, ஆண்டவர் காட்டுகிற தயவு. ஆகையால் முதல் காரியம் என்னன்னு சொல்லவா? ஆதரவற்ற நிலைமையில நீங்க இருந்தாலும் ஆண்டவருடைய அரும் அடையாளம் நடக்கும். அதுதான், சரிங்களா? ஒருவேளை இன்னைக்கு அப்படி நம்ம வந்திருந்தோம், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். 2வது காரியம், அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த போவாசுடைய குவாலிட்டியை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். போவாசுடைய குவாலிட்டி பாருங்களேன். இதே மாதிரி தான் ஆண்டவரும் கண்ணியமானவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட ஒரு எதிர்ப்பாளர் பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம், எவ்வளவு கண்ணியமான பார்வை நம்ம கிட்ட இருக்கு. போவாசுடைய குவாலிட்டி அதுதான். இன்னைக்கு மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம், ஆனால்
என் கூட பழகுற எதிர்ப்பாளர், நான் ஆணாய் இருந்தால் பெண், பெண் ஆணாய் இருந்தால் ஆணோடு பழகினாள், நான் எவ்வளவு தூரம் கண்ணியத்தோடு கூட இருக்கிறேன். போவாசுடைய கண்ணியம் இதுதாங்க, இதுதான் போவாசுடைய குவாலிட்டி. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு என்பதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா என்னுடைய கண்ணியம் தான் அடையாளம். அடுத்து பாருங்களேன், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், பெண்களை மதிக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இந்த போவாசுடைய குவாலிட்டிலாம் ஆண்டவருடைய குவாலிட்டியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியம், தெய்வீக பண்புகளை உடையவராக இருக்கிறார். ரூத்தை எந்த ஒரு நேரத்திலையும் அவர் டார்ச்சர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆதரவு இல்லாத சூழ்நிலையில யாராவது டார்ச்சர் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஹெல்ப்லாம் வேணாம். ஆண்டவர் கொடுக்குற ஹெல்ப் அவ்வளவு நல்ல சமாதானமா இருக்கும். ராமன் சொல்லலாமா? ஆமா. ரெண்டாவது காரியம், ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் யோவான் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 21வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 21வது அதிகாரம் பிறச்சேர்க்கைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமே 20 அதிகாரம் தான். நீங்க அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா 20வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் நல்லா கவனிக்கணும், யோவானுடைய இறப்பின் சமயத்தில் இந்த வார்த்தையை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவர் உயிர் தெழுந்தாரா? இன்னைக்கு நம்மளுக்குள்ளே ஒரு சில கேள்விகள் இருக்குல்ல. பெரிய பெரிய பிரபலங்கள் ஆண்டவர் உயிர் தெழுந்ததில் இழிவாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க பாட்டை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சினிமா பாடல்களுடைய டைரக்டராக இருப்பாங்க, அவங்க பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்ததையே அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்டியானிட்டி எதுல முழுமை பெறுகிறது தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு நம்ம தான் சாட்சி. உயிர் தெழுந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா காட்சி அளிக்கிறார். இது எத்தனாவது காட்சின்னு சொன்னா, யோவான் 21 வர்ற காட்சி 3வது காட்சி. 3வது முறையாக காட்சி அளிக்கிறார். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கும் லூக்காவும் என்ன சொல்லுவாங்கன்னா, எருசலேமிலும் எம்மாவூர் பகுதியில் ஆண்டவரை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. மத்தேயு சொல்லுவாரு கலிலேயான்னு சொல்லுவார். இப்ப யோவான் தான் தெளிவா சொல்றாரு. யோவான் 20ல் அவர் ரொம்ப அழகா எருசலேமை சொல்லிட்டு, யோவான் 21ல் திபேரியா கடற்கரை கலிலேயாவை அவர் சொல்றார். அப்ப 2 பகுதியும் 2 மரபுகளையும் சரியாக சொல்லுகிற வேத பகுதி வேணும் என்றதுக்காக வேத அறிஞர்கள் திருப்பி அவருடைய வார்த்தைகளை எடுத்து சேர்க்கிறாங்க. கனோன்ல இது வரல, ஆனால் திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இந்த வார்த்தை தேவைப்படும், இந்த வார்த்தை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம். யோவான் 21 ரொம்ப முக்கியம். ஆண்டவர் 2 வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன வார்த்தைகளை சொல்றாரு தெரியுமா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாசித்து பாருங்க. 5வது வசனத்துல பிள்ளைகளேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன வார்த்தை? பிள்ளைகள். தன்னுடைய சீடர்களை எப்படி அழைக்கிறாரு? பிள்ளைகளையும் அழைக்கிறார். அந்த 7 பேரை பிள்ளைகளையும் அழைக்கிறார். 12வது வசனத்துல நீங்க உணவருந்த வாருங்கன்னு சொல்றார், சாப்பிட வாங்கன்னு சொல்றார். நல்லா கவனிங்க. ஒருவேளை துவண்டு போய் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை மறந்துட்டு திருப்பி மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போன, இதுல ரொம்ப ஹைலைட் ஆனவர் யாரு? பேதுரு. பேதுரு தான் மீன் பிடிக்க போறதும் இல்லாம அவரை பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க? மற்றவங்களும் கூட வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நேரத்திலையும் நீ மீன் பிடிக்க போனது தப்புன்னு சொல்லவே இல்லை. அதுதான் ஆண்டவர் அழைப்பை ஆனால் உறுதிப்படுத்துகிறார். ஒருவேளை திருச்சபையில் சில வேலைகள் இருக்கிறது. பிரியமானவர்களை கவனியுங்கள். நமக்கு நின்று கொடுக்கப்பட்ட சில வேலைகள் இருக்குது. குடும்பத்தில் நமக்குன்னு ஒரு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை செய்ய தவறணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார். எப்படி பேசுறார் தெரியுமா? இதுதான் ஹைலைட். ஆண்டவர் வையலை, திட்டலை, மெதுவா கூப்பிடுறாரு, பிள்ளைகளே சாப்பிடுவாங்க. இதுதாங்க அன்பு. இது எதை காமிக்குது தெரியுமா?
அழைப்பை மறந்தோருக்கு அன்பின் அடையாளம். அதுதான் செகண்ட் டாபிக். அழைப்பை மறந்தோருக்கு அன்பின் அடையாளம். ஒருவேளை ஆதரவற்ற நிலைமையிலிருந்து ரூத்துக்கு அருமடையாளம். அழைப்பை மறந்த சீஷர்களுக்கு அன்பின் அடையாளம். அவங்க மீன் பிடிக்க போறாங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. மீன் கிடைக்கல. ஆண்டவர் வலையை போடுங்கன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். வலைகளை போடுங்கன்னு சொல்றாங்க. மீன்கள் படகுல கிடைக்குது. எத்தனை மீன்கள் கிடைக்குது? 153 மீன்கள். ஏன் 153 மீன்கள் என்று வேதாகமத்தில் அப்படியே கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டிருக்காங்க தெரியுமா? அன்றைக்கு உயிரியல் அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த பயாலஜிக்கல் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா 153 வகையான மீன் வகைகள் இருந்ததாம். அந்த 153 வகையான மீன் வகைகளும் முழுமை நிறைந்த ஒன்றாக இருந்ததாம். கரெக்டா அவங்க பிடிச்ச மீனுடைய எண்ணிக்கை எத்தனை? 153. அதுல தூய எரனிமோஸ் சொல்லும் போது சொல்றாரு, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு நான் நிறைய கமெண்ட்ரியை பார்க்கும்போது எரனிமோஸ் சொன்னதுதான் சூப்பரா இருக்குது. என்ன சொல்றாருன்னா, இந்த 153 மீன்களும் ஒவ்வொரு வகையை சார்ந்தது. இது எதை கற்றுக் கொடுக்குது தெரியுமா? 153 மீன்களும் உலகத்தில் இருக்கிற அனைவரையும் காட்டுகிறது. வலை என்பது சுவிசேஷத்தை காட்டுகிறது. படகு என்பது திருச்சபையை காட்டுகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மீன்களாக படகு என்கிற திருச்சபையில் இணைக்கப்படுகிறீர்கள். நான் தான் இந்த படகில் பயணம் செய்வேன் என்று சொல்ல முடியாது. 153 மீன்களும் முழுமையான சொல்லை குறிக்கிறது. எத்தனை பேர்த்திட்ட சொல்றாரு தெரியுமா? நீங்க போய் திருவிளையத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு காட்சி அளிக்கிறார் இந்த திபேரியா கடற்கரையில். ஆனா பேசுறது யோவான்கிட்டையும் பேதுருக்கிட்டையும். இங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அதுதான். எது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, திருச்சபை என்கிற கொடைக்குள்ள எல்லாருமே வர முடியும். அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபை அதை செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டுவோமா? நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜேஎம்சி மூலமா எல்லாத்தையும் இணைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஊழியத்தின் மூலமா எல்லாத்தையும் இணைச்சிட்டு இருக்கிறோம். ஏழை மக்களை இணைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் கேட்கிறார், உனக்குள்ளேயே சேர முடியாத நிலைமைகள் இருக்கிறது அல்லவா? நாம் அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். மற்ற மக்களை இணைத்துக் கொள்ளுகிற நாம் ஒன்றாய் செயல்பட வேண்டும். கம்யூனியன் எதை கற்றுத்தருது தெரியுமா? பிராக்டிஸ். கம்யூனியன் ஏன் அது எதுக்கு தெரியுமா? பிராக்டிஸ். அது எக்ஸசைஸ், அது ஃபெல்லோஷிப். இந்த கம்யூனியனுக்கு ஏன் வாரம் நம்ம மாசத்துல 2 வாரம் வரோம் தெரியுமா? அது ஒரு எக்ஸசைஸ். நீங்க ஒன்னா இருக்கணும். பேதுருவே, நீ மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போனேல, ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போ. கம்யூனியன் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அடையாளம் இதுதான். அழைப்பை நாம் மறந்தாலும் ஆண்டவர் அவருடைய அடையாளத்தின் மூலமாய் அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். 153 மீன்களும் நிறைவை குறிக்கிறது. அன்றைக்கு போவாஸ் சொன்ன வார்த்தைகள் நிறைவை தருகிறது. ரூத்துக்கு சீடர்களிடம் ஆண்டவர் பேசினது ஒரு நிறைவை தருகிறது. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பேதுருவினுடைய வாழ்க்கை இதுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் பேதுருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப பேதுருவை எடுத்து ஆண்டவர் அப்போஸ்தலர்ல பயன்படுத்துறார். அப்படியே 9வது அதிகாரத்துக்குள்ள போயிருவோமா? கடைசி பகுதி நம்ம வாசிக்க கேட்ட 9வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னா, அங்க ஒரு மனுஷியை பத்தி ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒரு அம்மாவை பத்தி. அவங்க பேர் என்னது? துர்கா, தபிதா. அரமிய பெயர் தபிதா. துர்கா என்பது அந்த கிரீக் வேர்டு எதை கற்றுக் கொடுக்க தெரியுமா? ஒரு அர்ப்பணிப்பை கற்றுக் கொடுக்கிறது. அவங்கள பற்றி ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பாருங்க. 31 to 43 வரைக்கும் வாசிக்கும்போது அதில் அந்த அற்புத நிகழ்வு எப்போ நடக்க தெரியுமா? 36வது வசனமும் 37வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. போதும். அவங்க என்ன செய்கிறாங்களா? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்கிறாங்க. அடுத்து வாசிங்கம்மா. போதுமா? இப்போ நல்லா கவனிங்க. நற்கிரியை செய்கிறாங்க.
தர்ம காரியம் செய்கிறாங்க. இன்னைக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரம் இருக்குது ஆண்டவருக்காக. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன வார்த்தை அதுதான். என்கிட்ட நிறைவான பலன் இருக்குது, நான் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கேன், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன்னு சொல்கிற நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். ஒன்று தெரியுமா, 3 விதமான பணிகளை நம்மளால் பார்க்க முடியும் இன்றைக்கி 3 பகுதியிலையுமே. கதிர் பொறுக்கும் பணி ரூத், மீன் பிடிக்கும் பணி சீடர்கள். இந்த தொர்க்கா என்ன வேலை பார்க்குறாங்க? தையல். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் என் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அவங்க செய்கிறாங்க, நற்கிரியை செய்கிறாங்க, ஆண்டவருக்காக செய்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. நல்லது செய்கிறவங்க என்றைக்குமே ஏதாவது அவங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது நடக்கும், விமர்சனங்கள் வரும், கேலி பேச்சு வரும். அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல, ஆளே க்ளோஸு, ஆள் போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் யாரை அனுப்புகிறார் தெரியுமா? யாரை அனுப்புகிறாரு? பேதுருவை அனுப்புகிறார். இந்த பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர் பகுதியில் 3 விதமான நகர்கள் இருக்கிறது. லித்தா, ஷாரோன், அடுத்து யோப்பா. இந்த 3 பட்டணங்களும் இந்த பட்டணத்தில் யார் இருக்கான்னு சொன்னால் யூதர்களும் இருக்கிறாங்க, புற இன மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதி இருக்குது. ஒருவேளை நம்ம வசிக்கிற சொக்கலிங்க நகர் பகுதியில், டிஎஸ்பி நகரில், நம்ம திருச்சபை நிமித்தமாக இந்த தெருவுக்கே ஒரு அமைதி கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மூலமாக எந்த மனக்லேசமும் வந்துடக்கூடாது. அவங்க ஒன்றா வாழ்ந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் 43வது வசனத்தை வாசிங்கன்னா, சீமோன் என்கிற பெயருடைய யோப்பா பட்டணத்தில் இருந்த ஒரு மனுஷனுடைய வீட்டில் யார் போய் தங்குறா? பேதுரு போய் தங்குறாரு. அவர் என்ன வேலை செய்கிறார் தெரியுமா? தோல் பதனிடும் வேலை. இஸ்ராயேல் மக்கள் அது தீட்டா பார்ப்பாங்களாம் அந்த வேலையை. ஒருவேளை செருப்பு தைக்கிறவங்கள சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சாதாரணமான வேலை பார்க்குறவங்கள சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அவங்ககிட்ட பிள்ளைகளை கூட அனுப்ப மாட்டோம், நம்ம நிற்க கூட விட மாட்டோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அப்படித்தான் இருக்கும்னு தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, அவங்க வீட்டில் தான் யார் போய் தங்கினாரா? பேதுரு தங்கினார். ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் அடையாளம். அப்போ இந்த 3வது தலைப்பு எது தெரியுமா? 3வது தலைப்பு நமக்கு கற்றுத்தருவது அர்ப்பணிப்புள்ள வாழ்வுடையவருக்கு அற்புத அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு போய் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 41வது வசனம் சொல்லுகிறது, அவர் உயிரோடே கூட நிறுத்தினாராம். யாரை? தபித்தா, தொர்க்காவை. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் உயிரோடு நிப்பாட்ட முடியும். ஒருவேளை நம்மளுடைய காரியங்கள் செத்து போனது மாதிரி இருக்கலாம், ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். இந்த காரியம் நடக்குமான்னு சொல்லி இன்னைக்கு காலை நேரத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம கூட தெளிவாக பேசியிருக்கிறார். கடைசி வார்த்தை, நம்ம அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இறந்தாலும் உயிரடைய முடியும். அதுதான் தொர்க்காவுடைய வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரே நாம் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கி 3 காரியங்களை கற்றிருக்கிறோம். ஆதரவு அற்ற நிலையில் இருந்தாலும் ரூத்துவுக்கு கிடைத்த அரும் அடையாளம் நமக்கு கிடைக்கும். அழைப்பை மறந்து இருந்தாலும் சீஷர்களுக்கு கிடைச்ச அன்பின் அடையாளம் நம்மளுக்கு கிடைக்கும். அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாகவே துர்காவுக்கு நடந்த அதே அற்புதம் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் தாமே நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவரின் நல்வுறவு நம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.